Hi friends, in the video jQuery effects fade in, fade out, fade to, fade toggle இந்த நாலு மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நாலு மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை ஹைட் பண்ணி ஷோ பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ இந்த மெத்தட்ஸ்ல எப்படி ஹைட் ஆகும் எப்படி ஷோ ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட் ஆகிறது அந்த எலிமெண்ட்டோட ஒபாசிட்டி 1 ல இருந்து 0 க்கு கொஞ்சம் குறைஞ்சு ஹைட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷோ ஆகிறது 0 ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 1 க்கு வரும்போது நமக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் அப்படிங்கிறது ஒரு ஹைடான எலமெண்ட்டை ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் அப்படிங்கிறது ஷோவில் இருக்க ஒரு எலமெண்ட்டை ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபேட் டூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு ஒபாசிட்டி வச்சு தான் ஒர்க் ஆகுது. இப்போ பர்டிகுலராக எனக்கு ஒரு 0.5க்கு ஒபாசிட்டி மாறணும் அல்லது 0.9க்கு அல்லது 1க்கு மாறணும் அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து அதை ஃபேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபேட் டாகல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷோவில் இருந்தால் ஹைட் பண்ணும், அதே மாதிரி ஹைட்டில் இருந்தால் ஷோ பண்ணும். இப்போ இதை எப்படி நம்ம jQueryல யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் நம்ம ஒரு டிவ் எப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக ஒரு டிவ் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஐடி பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு ஒரு பேசிக் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஹைட்டு வித்து கொடுத்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை எப்படி நம்ம ஃபேட் அவுட் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடி அப்படிங்கிறதுனால ஆஷ் கொடுத்துக்கலாம். பாக்ஸ் டாட் ஃபேட் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு ஹைட் ஆகிருக்கும். இப்போ இதில் ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சி தான் நமக்கு ஹைட் ஆகும். இப்போ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதில் நம்ம 3 டைப்பில் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஒன்று ஸ்ட்ரிங் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது, ரெண்டாவது ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அப்படிங்கிறது, மூணாவது எக்ஸாக்டாக நம்ம மில்லி செகண்ட் பாஸ் பண்ணலாம். இதில் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது 200 மில்லி செகண்ட் டிலே ஆகும். அதே ஸ்லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 600 மில்லி செகண்ட் டிலே ஆகும். மற்றபடி நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த மில்லி செகண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிலே ஆகும். இதில் நான் ஒரு 5000 மில்லி செகண்ட் டிலே கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதனோட ஒபாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சி 0க்கு வரும்போது இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த மில்லி செகண்டுக்கு பதிலாக ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 மில்லி செகண்டில் ஹைட் ஆகும். அதே மாதிரி ஸ்லோ அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 600 மில்லி செகண்டில் நம்மளுக்கு ஹைட் ஆகும். அடுத்து இந்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பேக் ஃபங்க்ஷனும் இருக்குது. அதாவது கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த ஃபேட் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஹைட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இதை செகண்ட் பேராமீட்டராக ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அலர்ட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். அலர்ட் ஃபேட் அவுட் கம்ப்ளீட். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த எலமெண்ட் ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் நான் அலர்ட் மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எலமெண்ட் ஹைட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு எலமெண்ட் ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் கூட எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேட் இன், ஃபேட் டூ, ஃபேட் டாகிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஒரு பட்டன் கிளிக் ஆகும்போது நம்ம கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் பட்டன் கொடுத்துக்கிறேன். டைப் பட்டன். இப்போ இதில் செப்பரேட்டாக ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு பட்டன் கொடுக்க போகிறோம். அதனால் செப்பரேட்டாக ஒன்றுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். BTN1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பட்டனை கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வேல்யூ ஃபேட் இன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 பட்டன் கொடுத்துக்கிறேன். BTN2, BTN3, BTN4, ஃபேட் அவுட், ஃபேட் டூ, ஃபேட் டாகிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் காமனாக இந்த 4 மெத்தடுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, அப்புறம் அந்த மில்லி செகண்ட் பாஸ் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால் பேக் ஃபங்க்ஷன், இது 4த்துக்கும் ஒரே சின்டெக்ஸ் தான். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஷோ ஆகணும். இப்போ இந்த பட்டனுடைய கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம அந்த ஷோ பண்ணுற கோட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு BTN1 டாட் கிளிக். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு ஃபேட் இன் ஆகணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம ஃபேட் இன் கொடுத்துக்கலாம். பாக்ஸ் டாட் ஃபேட் இன். இது எல்லாத்துக்குமே காமனாக நான் ஒரு 500 மில்லி செகண்ட் டியூரேஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்ட் பட்டனை கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு ஹைட் ஆகணும். பட்டன் 2 உடைய கிளிக் ஈவெண்ட்டில்
இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேட் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஹைட் ஆகிடும். திரும்ப ஃபேட் இன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஷோ ஆகுது. அடுத்தது ஃபேட் டூ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஈவெண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். BTN 3க்கு கிளிக் ஈவெண்ட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபேட் டூ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து எவ்வளோ டியூரேஷனில் நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் நடக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன ஒப்பாசிட்டிக்கு மாறணும். இப்போ வந்து நமக்கு டிஃபால்ட்டாக 0 to 1 வரைக்கும் ஒப்பாசிட்டி இருக்குது. 0 அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். 1 அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒப்பாசிட்டி மாறிடும். இதில் வந்து நான் ஒரு 0.5 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஒரு 50% பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி குறையணும். இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஃபேட் டூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நமக்கு ஒரு 50% வந்து ஒப்பாசிட்டி குறைஞ்சிருக்கும். இதில் 0.1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ ஃபேட் டூ அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இன்னும் குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 0லேருந்து 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து மாறும். அடுத்தது ஃபேட் டாகிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈவெண்ட் அப்படியே காப்பி பண்ணி பட்டன் 4க்கு கொடுத்துக்கிறேன். இப்போ பாக்ஸ் வந்து நம்மளுக்கு டாகிள் ஆகணும். டாகிள் அப்படிங்கிறது ஹைட்னா ஷோ, ஷோனா ஹைட் ஆகிறது. இதில் ஃபேட் டாகிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் டியூரேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு 500 அப்படிங்கிறது கொடுத்துட்டு பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் நமக்கு பாக்ஸ் வந்து விசிபிளாக இருக்குது. ஃபேட் டாகிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கு ஹைட் ஆகிடும். திரும்ப ஃபேட் டாகிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQuery எஃபெக்ட்ஸில் ஃபேட் இன், ஃபேட் அவுட், ஃபேட் டூ, ஃபேட் டாகிள் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.